இன்றைக்கு நாம் ஏசாயா 24 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஏசாயா 24, 25, 26, 27 அதிகாரங்கள் ஆண்டவர் பூமி அனைத்தையும் இரண்டாம் வருகையின் போது நியாயம் தீர்ப்பதை குறித்த தீர்க்க தரிசனமாகும். இதோ கர்த்தர் பூமி அனைத்திலும் உள்ள எல்லா தேசத்தையும் வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் எல்லா குடிகளையும் சிதறடிப்பார். எல்லா ஜனமும் பட்சபாதமின்றி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். எனவே சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு எடுபட்டு போகும். நகரம் வெறுமையாய் போகும். தேசத்தின் மகிழ்ச்சி அற்று போகும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் சிலர் மாத்திரம் மீந்திருப்பார்கள். அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை பூமியின் கடையாந்தரத்திலும் சமுத்திர தீவுகளிலும் ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் துன்மார்க்கரோ படுகுழியில் விழுவார்கள், கண்ணியில் அகப்படுவார்கள். வானத்தின் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். சந்திரன் இரத்தமாக மாறும். சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்துவிடும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும். தேசம் முறியவே முறியும். தேசம் அசையவே அசையும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை உன்னதத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். பாவம் செய்த தூதர்கள் கெபியில் கட்டப்பட்டு காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வார். கர்த்தர் திருச்சபையாகிய 24 மூப்பர்களுக்கு முன்பாக மகிமைப்படுவார். இத்துடன் ஏசாயா 24 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.